லீவுக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். தேனியிலேருந்து கிளாஸ்க்கு வர்றது ரொம்ப தூரமாகவும் அலைச்சலாகவும் இருக்குது. அம்மா வீட்டில் இருந்தால் கிளாஸ் வந்து ரொம்ப பக்கமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு லீவு தான். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி எக் தோக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க மெகந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க போல். சேலரியும் வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வேலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி இன்லாஸ்டே ஹஸ்பண்டையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லும் போது அவங்க அலோவ் பண்ணவே இல்லையா. அலோவ் பண்ணாது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தகாத வார்த்தைகளையும் பேசியிருப்பாங்க போல். இந்த மாதிரி தான் சில பேர் வந்து இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை வந்து படிக்க வைக்கிறேன், உன்னை வந்து வேலைக்கு அனுப்புகிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அது எல்லாமே டோட்டலாக வந்து மாறிடுது. வேலைக்கு போனால் எங்கே நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் வந்து இன்னமும் அப்படி நினைக்கத்தான் செய்கிறாங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த அனுபவம் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட தெரிவிச்சுக்கோங்க.